ஹலோ கைஸ், வெல்கம் டு சீசா ட்ரேடர் சேனல். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இன்னைக்கு வந்து 100 சப்ஸ்கிரைபர் வந்து அச்சீவ் ஆயாச்சு. எல்லாமே உங்களோட சப்போர்ட்னால தான். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இது பாருங்க, இன்னைக்கு காலையில வந்து இன்ட்ராடே நிஃப்டியோட சார்ட்டு, சென்செக்ஸோட சார்ட் வழக்கம் போல் நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வழக்கம் போல் லேட்டாக தான் வருவேன். ஸோ அந்த மாதிரி 9:40க்கு மார்க்கெட் நான் வந்து உட்காந்ததும், இது வந்து சென்செக்ஸோட கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் சார்ட். இதில் பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கீழே கால் சைடில், செகண்ட் பாயிண்ட்டுக்கு கீழே ஸோ ட்ராவல் பண்ணி ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு வருது. இந்த பக்கம் பிரேக் ஈவன் பாயிண்ட்டை உடைச்சிட்டு புட் சைடில் செகண்ட் பாயிண்ட்டை உடைக்க போகுது. இந்த இடத்துல செகண்ட் பாயிண்ட் 718ல் நான் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தேன். இங்கே பாருங்கள், புட் சைடு என்ட்ரி ஃப்ரம் செகண்ட் பாயிண்ட் பிஇபி டு தேர்ட் பாயிண்ட், அதாவது செகண்ட் பாயிண்ட்லேருந்து தேர்ட் பாயிண்ட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். பட் கொடுத்துட்டு ப்ளீஸ் புக் ஸ்மால் ப்ராஃபிட் அரௌண்ட் 100 பாயிண்ட்ஸ்னு கொடுத்துட்டேன். 100 பாயிண்டில் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நிஃப்டி அண்டு சென்செக்ஸோட ஐவி வந்து ரெண்டுமே சேமாக இல்லை, கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நிஃப்டியும் சென்செக்ஸும் சேம் தான். சேம் பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி ரெண்டும் சேம்ன்ற மாதிரி. இப்போது நிஃப்டியோட சார்ட் பாருங்கள். இங்கே பாருங்கள், நிஃப்டி வந்து சென்செக்ஸ் மாதிரி கிளியர் இல்லை. வழக்கம் போல் பிரேக் ஈவன் பாயிண்ட்டை எவ்வளோ தூரம் வந்து பெரிய கேண்டில் உடச்சிருக்கு பாருங்கள். பட் கால் சைடில் வந்து அந்த மாதிரி பெரிய கேண்டில் வச்சதுக்கப்புறம் தான் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலேயே போயிருக்கு. ஸோ நிஃப்டி வந்து எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. ப்ளஸ் ஐவி வந்து மேட்ச் ஆகலை. ஏன்னா ஐவி இங்கே பாருங்கள், நிஃப்டியில் வந்து புட் சைடு வந்து மிஸ்டு, இது புட் சைடு நான் கொடுக்கல, சென்செக்ஸ் மட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். இங்கே ஐவி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், நிஃப்டியோட ஐவி வந்து 9.1, புட்டில் வந்து 9.7. புட் சைடில் தான் போகும்னு கொடுத்துருக்கு. பட் ஆனால் நிஃப்டி சென்செக்ஸை பாருங்கள், ஐவி வந்து கால் சைடில் தான் 9.2, புட் சைடில் 8.5ன்னு கொடுத்துருக்கு. அதாவது இந்த சென்செக்ஸ் வந்து கால் சைடில் போகும்னு கொடுத்துருந்தது. ஸோ அந்த கன்ஃபியூஷனால் சென்செக்ஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமே சின்ன ப்ராஃபிட்லேயே க்ளோஸ் பண்ணுங்கன்னு முன்னாடியே கொடுத்துட்டேன். ப்ளஸ் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி இஸ் நாட் சேம், ஸோ தெர் இஸ் நோ பிக் மூவ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். காரணம் என்னென்னா, ரெண்டு சைடுமே ஐவி வந்து 10 10 அப்படின்ட்டு கீழே, அதாவது ரெண்டுமே 10ஆம் நம்பர் கீழே தான் இருக்குது. அப்படின்னா பெரிய மூவ்மெண்ட் இருக்காதுன்னு அர்த்தம். ஸோ 100 பாயிண்ட் வந்து எனக்கு வந்து ஒரு அடுத்த 10 நிமிஷத்துலேயே அச்சீவ் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருப்பேன், சாரி, இது வந்து சென்செக்ஸோடது. இங்கே பாருங்கள், இந்த 9:40 கேண்டில் வந்து இங்கே என்ட்ரி ஆகிருக்கும். அடுத்த கொஞ்சம் நேரத்துலேயே இங்கே 10 மணிக்கெலாம் நமக்கு ஹை வந்து 863 அச்சீவ் ஆகிடுச்சு. இங்கே நான் எக்ஸிட் கொடுத்துட்டேன். காரணம் என்னென்னா, அப்போ வந்து ஐவி மேட்ச் ஆகலை. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு பாருங்கள், ஐவி இஸ் பிலோ 10, ஸோ மார்க்கெட் வில் டூ யூ 10 எனி டைம், புக் யுவர் ப்ராஃபிட்னு கொடுத்துட்டேன். அதாவது ஐவி வந்து 10 கீழே தான் இருக்குன்றனால போகிற மாதிரி ரொம்ப இந்த மாதிரி ஸ்பீடாக போகிற மாதிரி போயிட்டு டக்குன்னு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, ஐவியை பொறுத்து தான் அன்றைக்கி ரேஞ்ச் வந்து அமையும். இதை நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆப்ஷன் சீக்ரெட் ரிவீல்டுன்ற வீடியோவில் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க பாருங்கள். அதுக்கப்புறம் அப்போ மார்க்கெட் ஏன் ட்ராவல் ஆயிருக்குன்னா, இங்கே பாருங்கள், இப்போ 10:33 புட் சைட் ஃபயர்ட், அதாவது 300 பாயிண்ட்டுக்கு மேலே போயிடுச்சு. பட் நான் வந்து 100 பாயிண்டில் எக்ஸிட் ஆகிட்டேன். பட் ஹவவர் அவர் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க்டு வெல்னு கொடுத்துட்டேன். பட் மார்க்கெட் போயிடுச்சு. அப்போ வந்து இப்போ நிஃப்டியும் வந்து 100 பாயிண்ட்ஸ் ரொம்ப நல்லா வந்து பயங்கரமாக போயிடுச்சு. பிரேக் ஈவன் பாயிண்ட் க்ளோஸ் பண்ணதுக்கு உடச்சதுக்கப்புறம் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், 190லேருந்து 275, அதாவது ஹை பார்த்தீங்கன்னா 280, 90 பாயிண்ட் வரைக்கும் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அது வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டாக தான் ஒர்க் ஆயிருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டை கீழே வரும்போது இந்த பக்கம் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே, ஸோ வைஸ் வெர்ஸா நல்லாவே போயிருக்கு. ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆயிருக்கு. பட் எனக்கு வந்து ஐவி வந்து கன்ஃபர்மேஷன் இல்லாதனால நான் விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், 10:30க்கு, அதாவது 10 மணிக்கு 10:10 க்ளோஸ் பண்ணுறப்ப நான் வந்து ஐவி வந்து அப்போ 10 தான் இருந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கே பறக்கும்போது ஐவி வந்து 10:37க்கு இங்கே பாருங்கள், நிஃப்டி வந்து 9.8, புட் சைடில் வந்து 10.8 ஆயிடுச்சு. அதாவது 10க்கு மேலே போயிடுச்சு நிஃப்டியோட ஐவி. ஸோ நிஃப்டியோட ஐவி 10 கிராஸ் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து 10:37க்கு பறந்துருச்சு. ப்ளஸ் சென்செக்ஸில் பாருங்கள், அது வந்து முன்னாடி வந்து இங்கே 7.5 அப்படின்னு இருந்தது. இங்கே பாருங்கள், சாரி, சென்செக்ஸில் வந்து 9, 9.4 இருந்தது. 9, 9.4, இங்கே பாருங்கள் 9 ப்ளஸ் இங்கே வந்து 8.5 இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சென்செக்ஸில் ஐவி வந்து 9, 9.4ன்னு அப்படியே மாறிடுச்சு. புட் சைடில் மாறினதுக்கப்புறம் தான் புட் சைடில் ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்திருக்கு. அதை நீங்களே பார்க்கலாம். மணி 10 மணிக்கு அப்புறம் இந்த இடத்துல தான் இங்கே பாருங்கள், 10:10க்கு 10:15க்கு நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்திருக்கு. இதுக்கு காரணம் வந்து ஐவி சேஞ்ச் ஆனது தான். அதை இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். சென்செக்ஸ் ஐவி வந்து 10:06க்கு 9.4 வந்து புட் சைட்லேயும், 9 வந்து கால் சைடு, அதாவது அப்படியே திரும்பிடுச்சு. கால் சைடில் ஃபஸ்ட்டு அதிகமாக இருந்தது, ஆனால் புட் சைடில் கம்மியாக இருந்தது. அது மார்க்கெட் வந்து ஐவி திரும்பினதுக்கப்புறம் நல்லாவே மூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ ஹவ்வவர் ஐ எக்ஸிட் வித் மை ப்ராஃபிட், பட் ஹியர் அவர் ஸ்ட்ராட்டஜி இஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி வித் ஆப்ஷன் செயின் அனலைஸ் கொடுத்துருக்கேன். அதாவது ஆப்ஷன் செயினில் என்ன காட்டுதோ அதன்படி தான் மார்க்கெட் நடக்குது.
இதுக்கு பின்னாடி நியூஸஸ்லாம் எதுவும் இல்ல. இங்க பாருங்க. இது வந்து சென்செக்ஸோடது 10 மணிக்கு நான் 10:15க்கு போஸ்ட் பண்ணது. இங்க பாருங்க. கால் சைட்ல 9 தான் ஐவி இருக்கு. இது வந்து புட் சைட்ல 9.3 அப்படியே லைட்டா இன்கிரீஸ் ஆயிடுச்சா? இது பாருங்க 10:10க்கு. ஸோ ஐவி 10 பிலோ இருக்கனால எப்பனாலும் மூவ் ஆகும். அதாவது எப்பனாலும் திரும்பலாம் அப்படின்னு சொல்லி 10:10க்கு போஸ்ட் பண்ணிட்டேன். அதே மாரி பாருங்க. இது வந்து 10:15 இதுக்கப்புறம் பாருங்க மார்க்கெட் வந்து ஃபுல்லாவே போல அங்கேயே சுத்திட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, அந்த ஐவி தான். இங்க பாருங்க மணி 10:20 அதுக்கப்புறம் சைட்வேஸ்ன்றனால டீகே ஆயிருக்கு. இந்த பக்கம் பிரீமியம் ஹையா இருக்கனால இங்கேயும் டீகே ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் கைஸ் ஆப்ஷன் செயின்ல உள்ள முக்கியமான சீக்ரெட்ஸ். நிஃப்டிலயும் பாருங்க 10 மணிக்கு அதாவது 10க்கு அப்புறம் இங்க வந்து டீகே தான் ஆயிருக்கு. இந்த சைடும் பாருங்க 10:10க்கு அப்புறம் ஃபுல்லா வந்து டீகே தான் ஆயிருக்கு. ஸோ இதுதான் ஆப்ஷனோட பவர். ஆப்ஷன் செயினோட சீக்ரெட் அண்ட் பவர் எல்லாமே. ஸோ 10:30க்கு அப்புறம் இங்க பாருங்க மார்க்கெட் வந்து நான் வந்து மூவ் ஆயிடுச்சு. பட் வந்து ஐவி வந்து பெருசா சப்போர்ட் பண்ணல அப்படின்றதுனால நான் வந்து வெளிய வந்துட்டேன். ஸோ வழக்கம் போல நிஃப்டி வந்து 9.8 பட் இங்க பாருங்க நிஃப்டில வந்து 10.8 வந்து ஐவி வந்து கூடிருச்சு. அதாவது 9.4 இருந்தது. சாரி 9.9 இருந்தது 10.8 ஆயிடுச்சு. சேம் சென்செக்ஸ்ல வந்து இங்க புட்ல வந்து 9.4 இருந்தது. இங்க இருக்கு பாருங்க 9.4 இருந்தது 9.8 ஆயிடுச்சு. ஸோ ஐவி இன்க்ரீஸ் ஆகவும் மார்க்கெட் வந்து பறந்துருச்சு 10:30 அதுக்கு அப்புறம் பாருங்க மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட்டே ஆயிருக்காது. அதான் இங்க காட்டியிருக்கேன். 10:30க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து எங்கேயுமே மூவ்மெண்ட் ஆகல. இது காரணம் முழுக்க முழுக்க ஆப்ஷன் ஓட அல்காரிதம் தான். சரிங்களா? இப்ப பாருங்க மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. இங்க மார்க்கெட் திரும்பிருச்சா? ஸோ மார்க்கெட் வந்து புட் சைட்ல இறங்கவும், கால் சைட்ல வந்து மேல ஏறிருச்சு. ஸோ நம்ம சார்ட் படி இங்க 3 பாயிண்ட்ட தொட்டுட்டு கீழ இறங்குறதும், இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ட கால் சைட்ல தொட்டுட்டு மேல ஏறுறதும் ஸோ கரெக்ட்டா இருக்கா? ஸோ வைஸ் வெர்ஸா இருக்கா? இப்ப இந்த சைட்லேருந்து கால் மேல ஏறுது. இந்த சைட்லேருந்து புட் இறங்குது. இதுக்கு காரணம் இங்க பாருங்க. இது நிஃப்டி. நிஃப்டியே உங்களுக்கு காட்டுறேன். இங்க பாருங்க. இங்க வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் தொடல. பட் 3 பாயிண்ட்டும் தொடல. பட் 3 பாயிண்ட்லேருந்து புட்டு விழுகுது. கால் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து மேல ஏறுது. இதுக்கு காரணம் திரும்புனதுக்கு காரணம் இங்க பாருங்க. கால் சைட்ல ஐவி 10 ஆயிடுச்சு. புட் சைட்ல 9.7 ஆயிடுச்சு. அதாவது புட் சைடு கரைஞ்சிருச்சு, கம்மியாயிடுச்சு. கால் சைடு மேல ஏறிடுச்சு. இதுதான் காரணம் கைஸ். ஸோ ஐவிய பேஸ் பண்ணி தான் மாறுது. இப்ப பாருங்க சென்செக்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். சென்செக்ஸ் வந்து ரொம்ப பெருசா திரும்பல. நிஃப்டி அளவுக்கு திரும்பல. ஸோ இப்ப சென்செக்ஸ்ல எப்படி இருக்குன்னு காட்டுறேன். என்னோட சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோ தான். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப பாருங்க சென்செக்ஸ் அப்டேட் ஆயிருச்சு. இப்ப இங்க பாருங்க சென்செக்ஸ் வந்து 9.7 கால் சைட்ல, புட் சைட்ல 8.7. ஸோ புட் சைட்ல அதிகமா இருந்த ஐவி வந்து கால் சைடுக்கு வந்து மாறிருச்சு. ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல திரும்பியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுக்கு பின்னாடி உள்ள சீக்ரெட். ஸோ இத மட்டும் பார்த்தாலே போதும். நம்ம வந்து ஸ்ட்ராங்கா வந்து ஆப்ஷன்ஸ்ல வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ இது வந்து மண்டேக்குள்ள சென்செக்ஸோட ப்ரெடிக்ஷன். நிஃப்டியோடது நான் எடுத்துட்டேன். பட் போஸ்ட் பண்ணும்போது இங்க வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி சிஸ்டம் வந்து கொஞ்சம் கோளாறு ஆயிடுச்சு. அதனால நிஃப்டியோடது இங்க எடுத்துக்கல. பட் நான் வந்து டெலிகிராம் சேனல்ல மண்டே மார்னிங் வந்து அப்டேட் பண்ணிருவேன். டெலிகிராம்ல இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாரி நெறைய சீக்ரெட்ஸ் உங்களுக்கும் தெரியணும். இல்ல நீங்களும் வந்து இத கத்துக்கிட்டு இண்டிவிஜுவல் ட்ரேடர் ஆகணும்னா, கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம வந்து கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். பிரீமியம் கோர்ஸ்ன்னு இங்க வந்து நெறைய பேர் வந்து இப்ப வந்துட்டுருக்காங்க. ஜாயின் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க பிரீமியம் குரூப்ன்னு. ஸோ இதில வந்து ரெக்கார்டிங் கிளாஸஸ் அவைலபிள். ப்ளஸ் நான் உங்களுக்கு லைவ்லயும் சப்போர்ட் பண்ணுவேன். ஓகே கைஸ். தேங்க் யூ. தெரியாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கத்துக்கணும்னு நெனைக்கிறவங்க கத்துக்கோங்க கைஸ். தேங்க் யூ.